இது வந்து ஃப்ரிட்ஜின் கூலிங் ஆயிலில் பாருங்கள் ஓவர் ஐஸ் படிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சென்சர் ஒன்று இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் சென்சர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் சென்சர்னு சொல்லுவாங்க. கூடுதலாக இந்த சென்சர் வந்து இந்த பிசிபி மாடல் ஃப்ரிட்ஜ் எது இருக்கோ அதில் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் சென்சர் அல்லது இந்த டெம்பரேச்சர் சென்சர்னு சொல்லணும் இந்த சென்சர் வந்து இருக்கும். இந்த சென்சர் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஐஸ் படிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த சென்சர் வந்து ஃபெயிலியர் ஆனால் தொடர்ச்சியாக வந்து கண்டினியூவாக கம்ப்ரஸர் வந்து ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கும். கம்ப்ரஸர் வந்து கட் ஆஃப் ஆகாமல் தொடர்ச்சியாக வந்து ஒர்க் பண்ணும். அதனால் இந்த சென்சர் ஃபெயிலியர் ஆனாலும் இவ்வளவு ஓவரான ஐஸ் வந்து படிவதற்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து சென்சார் வந்து செக் பண்ண முன்னால் சென்சருடைய வேல்யூ வந்து தெரியணும். வேல்யூ தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து இந்த சென்சர் வந்து நல்லதா கூடாதான்னு வந்து செக் பண்ணி அதற்கு பிறகு சென்சருடைய வேல்யூ வந்து மாற்றமடைஞ்சால் நாங்கள் வந்து புது சென்சரை மாற்றி விட்டோம்னு சொன்னால் இந்த பிரச்சனையில் நாங்கள் வந்து ஓடும். கூடுதலாக தற்பொழுது வர ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து போட் மெடல் ஃப்ரிட்ஜ் தான் பெறுது. போட் மெடல் ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே வந்து இப்படியான ஒரு எலக்ட்ரானிக் சென்சர் வந்து கட்டாயம் வந்து இருக்கும். அதனால் ஓவரான ஐஸ் படிஞ்சால் நாங்கள் வந்து இந்த எலக்ட்ரானிக் சென்சர் அல்லது டெம்பரேச்சர் சென்சர்னு சொல்லுவோம், இதை வந்து கட்டாயம் வந்து நான் வந்து செக் பண்ணி வேல்யூவை செக் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் செய்ய வேண்டும்.